அருமை. இப்போது பார்ட் 4 தொடங்குகிறோம். உலகத்தரமான வெபினார் ஸ்கிரிப்ட் பார்ட் 4 செக்ஷன் 1 தலைப்பு உறவுகள் மன அமைதியை உருவாக்கும் கண்ணாடி. முற்றிலும் புதிய ஒரிஜினல் வெபினார் ஸ்கிரிப்ட் மனவியல், உறவியல், உணர்ச்சி நுண்ணறிவு மற்றும் நடைமுறை வாழ்க்கை அனுபவங்களை அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கப்பட்டது. சினிமேட்டிக் ஓப்பனிங். ஒரு அழகான ஏரி. அதன் கரையில் ஒரு சிறுவன் நின்றிருக்கிறான். அவன் சிரிக்கிறான். ஏரியும் சிரிக்கிறது. அவன் கையை அசைக்கிறான். ஏரியும் கையை அசைப்பது போல தெரிகிறது. சிறிது நேரத்தில் அவன் கோபமாக முகத்தைச் சுளிக்கிறான். ஏரியும் அதே முகத்தை காட்டுகிறது. அவன் தாத்தா சிரித்தபடி சொல்கிறார், ஏரி, உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதைத்தான் திருப்பிக் காட்டுகிறது. நண்பர்களே, உறவுகளும் அப்படித்தான். பல நேரங்களில் நாம் மற்றவர்களிடம் பார்க்கும் விஷயங்கள் நம்முடைய அணுகுமுறையின் பிரதிபலிப்பாக இருக்கலாம். ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்தது என்ன? ஒரு பொருளா? ஒரு பதவியா? அல்லது ஒரு மனிதரா? அதேபோல் மிகவும் வலியை கொடுத்ததும் பெரும்பாலும் ஒரு உறவுதானே. ஒரு உணர்ச்சிமிக்க கதை. ஒரு வயதான தம்பதியினர். 50 வருட திருமண வாழ்க்கை. ஒருவர் கேட்டார், இவ்வளவு வருடம் எப்படி ஒன்றாக இருந்தீர்கள்? அந்த தாத்தா சிரித்தார். நாங்கள் வாழ்ந்த காலத்தில் உடைந்ததை தூக்கி எறிய மாட்டார்கள், சரி செய்வார்கள். சிறிது நேரம் அமைதி. பிறகு அவர் மெதுவாகச் சொன்னார், இப்போது மக்கள் பொருட்களை மட்டுமல்ல, உறவுகளையும் எளிதாக மாற்றிவிடுகிறார்கள். முக்கியமான உண்மை, ஒரு உறவு ஒரே நாளில் உடைவதில்லை. அது சிறிய சிறிய கவனிக்கப்படாத தருணங்களில் மெதுவாக பலவீனமாகிறது. ஆடியன்ஸ் ரிஃப்ளெக்ஷன். ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான 3 மனிதர்களை நினைத்துப் பாருங்கள். இப்போது இந்த கேள்விகளை மனதில் கேளுங்கள். நான் அவர்களை கடைசியாக மனதார பாராட்டியது எப்போது? அவங்கள முழுமையாக கேட்டது எப்போது? அவங்க பேசும்போது நான் பதில் சொல்ல கேட்டேனா? அல்லது புரிஞ்சு கொள்ள கேட்டேனா? சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன். உளவியலில் ஒரு முக்கியமான கருத்து இமோஷனல் சேஃப்டி. அதாவது ஒரு மனிதர் தன்னை தீர்ப்பு இல்லாமல் வெளிப்படுத்த முடியும் என்ற பாதுகாப்பு உணர்வு. இந்த உணர்வு இருக்கும் உறவுகள் நீண்ட காலம் நிலைக்கும். ஒரு சின்ன சிரிப்பு. ஒரு கணவர் மனைவியிடம் சொன்னார், நீ பேசும்போது நான் முழு கவனத்தோட கேட்கிறேன். மனைவி கேட்டார், நான் என்ன சொன்னேன்? அவர் சிரித்தார், அதைத் தவிர எல்லாம் கேட்டேன். சிறிய சிரிப்பு. கேட்பது மற்றும் கவனிப்பது இரண்டும் வேறு. ஒரு கிராமத்து கதை. ஒரு வயதான விவசாயி தினமும் தன் மாட்டிடம் பேசுவார். ஒருவர் கேட்டார், அதுக்கு புரியுமா? அவர் சொன்னார், அது வார்த்தையை புரிந்து கொள்ளாது, ஆனா என் மனநிலையை புரிந்து கொள்ளும். நண்பர்களே, மனிதர்களும் வார்த்தைகளை விட நமது மனநிலையை அதிகமாக உணர்கிறார்கள். குடும்ப உதாரணம். ஒரு சிறுவன் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்தான். அம்மா சமையலில் பிஸி, அப்பா போனில். சிறுவன் சொன்னான், இன்று எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தது. யாரும் கேட்கவில்லை. அடுத்த நாள் அவன் சொல்லவே இல்லை. 3ஆம் நாள் அவன் அமைதியாகிவிட்டான். பல நேரங்களில் குழந்தைகள் பேசுவதை நிறுத்துவதில்லை. கேட்கப்பட மாட்டோம் என்று நினைத்தால் மட்டுமே அமைதியாகி விடுகிறார்கள். பிசினஸ் எக்ஸாம்பிள். ஒரு நிறுவனத்துல 2 மேலாளர்கள். முதல் மேலாளர் எப்போதும் உத்தரவு. 2வது முதல்ல கேட்பாரு, அப்புறம் பேசுவாரு. 2வது குழுவில படைப்பாற்றல் அதிகம், நம்பிக்கை அதிகம். ஏன்? ஏனென்றால் மனிதர்கள் கட்டளையை அல்ல, மரியாதையை பின்பற்றுகிறார்கள். ஆக்டிவ் லிசனிங் எக்ஸசைஸ். இன்று முதல் யாராவது பேசும்போது இந்த 3 விஷயங்களை செய்யுங்கள். 1. நடுவில் குறுக்கிடாதீர்கள். 2. உடனே தீர்வு சொல்லாதீர்கள். 3. இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் சொல்லுங்கள், நான் புரிந்து கொள்கிறேன். இது உங்களுக்கு கடினமாக இருந்திருக்கும். பல நேரங்களில் மக்களுக்கு ஆலோசனை வேண்டியதில்லை, புரிந்து கொள்ளப்பட்ட உணர்வு வேண்டும். அறிவியல் பார்வை. ஒரு மனிதர் உண்மையாக கேட்கப்படும்போது அவருடைய உடலில் பாதுகாப்பு உணர்வு அதிகரிக்கிறது, மன அழுத்தம் குறைகிறது, நம்பிக்கை வளர்கிறது. அதனால்தான் ஆழமான உறவுகளுக்கு நல்ல தொடர்பு, கம்யூனிகேஷன் அவசியம். ஒரு ஆழமான கதை. ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு மாணவரின் பெயரையும் நினைவில் வைத்திருந்தார். ஒரு நாள் ஒரு மாணவன் கேட்டான், சார், எப்படி எல்லாரோட பெயரும் ஞாபகம் இருக்கு? ஆசிரியர் சிரித்தார், மனிதர்களுக்கு அவர்களுடைய பெயரை விட
இனிமையான இசை வேறு இல்லை. அந்த மாணவன் வாழ்க்கை முழுவதும் மனிதர்களை பெயர் சொல்லி அழைக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொண்டான். நடைமுறை செயல்பாடு. இன்றிரவு உங்கள் குடும்பத்தில் ஒரு மனிதரிடம் இந்த 3 கேள்விகளை மட்டும் கேளுங்கள். இன்று எப்படி இருந்தது? இன்று உன்னை சிரிக்க வைத்தது என்ன? நான் உனக்கு எப்படி உதவலாம்? பிறகு அமைதியாக கேளுங்கள். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பிராக்டிஸ். உறவு சண்டை வந்தால் உடனே பதில் சொல்லாதீர்கள். உங்களிடம் முதலில் கேளுங்கள். நான் இப்போது பதிலளிக்கிறேனா அல்லது உணர்ச்சியில் எதிர்வினை செய்கிறேனா? இந்த ஒரு இடைவெளி 100 உறவுகளை காப்பாற்றும். ஆன்மீகக் கண்ணோட்டம். இது ஒரு ஆன்மீகப் பார்வை. ஒரு மரம் தன் நிழலை யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று பார்த்துக் கொடுப்பதில்லை. அது அதன் இயல்பால் நிழல் தருகிறது. அதேபோல் அன்பு ஒரு பரிமாற்றம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. சமரி. இன்று நாம் கற்றது உறவுகள் நம் மனநிலையின் பிரதிபலிப்பு. கேட்பது பேசுவதை விட பல நேரங்களில் சக்தி வாய்ந்தது. எமோஷனல் சேஃப்டி ஒரு உறவின் அடித்தளம். உடனடி எதிர்வினையை விட விழிப்புணர்வான பதில் உறவுகளை காப்பாற்றும். சிறிய அன்பான பழக்கங்கள் பெரிய உறவுகளை உருவாக்கும். கியூரியாசிட்டி ஃபார் பார்ட் 4 செக்ஷன் 2 அடுத்த பகுதியில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டுமா அல்லது புரிந்து கொள்ள வேண்டுமா? கோபம் ஏன் வருகிறது? சோகம் ஏன் நீண்ட நேரம் நீடிக்கிறது? உணர்ச்சிகளை ஒடுக்காமல் ஆரோக்கியமாக வெளிப்படுத்துவது எப்படி? எமோஷனல் இன்டெலிஜென்ஸை தினசரி வாழ்க்கையில் வளர்ப்பது எப்படி? உலகத்தரமான கதைகள், அறிவியல், உளவியல் மற்றும் நடைமுறை பயிற்சிகளுடன் ஆழமாக பார்ப்போம். பார்ட் 4 தொடரும். உலகத்தரமான வெபினார் ஸ்கிரிப்ட். பார்ட் 4 செக்ஷன் 2 தலைப்பு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டுமா அல்லது புரிந்து கொள்ள வேண்டுமா? முற்றிலும் புதிய ஒரிஜினல் வெபினார் ஸ்கிரிப்ட். மனவியல், நரம்பியல் அறிவியல், உணர்ச்சி நுண்ணறிவு மற்றும் நடைமுறை வாழ்க்கையை அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கப்பட்டது. சினிமேட்டிக் ஓப்பனிங். ஒரு பெரிய அணை. அணைக்குள் ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர். அணை பலமாக இருந்தால் அந்த தண்ணீர் விவசாயத்திற்கு உதவும், மின்சாரம் உற்பத்தி செய்யும், மக்களுக்கு உயிர் கொடுக்கும். ஆனால் அணை உடைந்தால் அதே தண்ணீர் அழிவை உருவாக்கும். நண்பர்களே, உணர்ச்சிகளும் அப்படித்தான். கோபம் கெட்டது அல்ல, சோகம் தவறல்ல, பயம் பலவீனம் அல்ல. புரிதல் இல்லாமல் வெடிக்கும் உணர்ச்சிதான் பிரச்சினையை உருவாக்குகிறது. ஒரு முக்கியமான கேள்வி கடைசியாக. நீங்கள் கோபப்பட்டபோது உங்களுக்கு உண்மையில் கோபமாயிருந்தது அல்லது உள்ளே இருந்த காயம் கோபமாக வெளிவந்ததா? ஒரு உணர்ச்சிமிக்க கதை. ஒரு சிறுவன் தேர்வில் குறைவான மதிப்பெண் எடுத்தான். வீட்டிற்கு வந்தான். அப்பா கோபமாக கத்தினார். உன்னால எதுவுமே சரியா செய்ய முடியாதா? சிறுவன் அழ ஆரம்பித்தான். இரவு அம்மா அமைதியாக கேட்டார். உனக்கு என்னாச்சு? அவன் சொன்னான். எனக்கு மதிப்பெண் குறைஞ்சதுக்காக அழல. அப்பாவுக்கு நான் போதாதவனா தோணுச்சுன்னு தான் அழுதேன். நண்பர்களே, நினைவில் கொள்ளுங்கள், மனிதர்கள் வார்த்தைகளுக்கு மட்டும் பதிலளிப்பதில்லை. அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் அர்த்தத்திற்குத்தான் பதிலளிக்கிறார்கள். சைக்காலஜி இன்சைட். உணர்ச்சிகளுக்கு பின்னால் பூர்த்தியாகாத தேவைகள் இருக்கும். கோபம் மரியாதை தேவை. சோகம் இழப்பு. பயம் பாதுகாப்பு தேவை. பொறாமை அங்கீகாரம் தேவை. குற்ற உணர்வு திருத்திக் கொள்ளும் விருப்பம். உணர்ச்சியை மட்டும் பார்த்தா பிரச்சனை தெரியும், தேவையை பார்த்தா தீர்வு தெரியும். ஆடியன்ஸ் ரிஃப்ளெக்ஷன். ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. கடைசியாக நீங்க மிகவும் கோபப்பட்ட சம்பவத்தை நினைச்சு பாருங்க. இப்போது இந்த கேள்விகளை மனதில் கேளுங்கள். நான் உண்மையில் எதை இழந்ததாக உணர்ந்தேன்? என்னுடைய எந்த தேவை பூர்த்தியாகவில்லை? நான் கோபமாக இருந்தேனா அல்லது நான் காயமடைந்திருந்தேனா? ஒரு சின்ன சிரிப்பு. ஒரு கணவர் வீட்டிற்கு வந்தார். மனைவி கேட்டார், என்னாச்சு? அவர் சொன்னார், ஒண்ணுமில்லை. அடுத்த 3 மணி நேரம் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டே இருந்தார். சிறிய சிரிப்பு. பல நேரங்களில் ஒண்ணுமில்லை என்ற வார்த்தைக்கு பின்னால் ஒரு பெரிய உணர்ச்சி மறைந்திருக்கும். அறிவியல் விளக்கம். உணர்ச்சி வரும்போது முதலில் மூளையின் உணர்ச்சி மையம் வேகமாக செயல்படும். சில வினாடிகள் கழித்துதான் பகுத்தறிவு செயல்படும். அதனால்தான் கோபத்தில் எடுத்த முடிவுகள் பிறகு வருத்தத்தை தருகின்றன. உணர்ச்சி வேகமானது, ஞானம் மெதுவானது. ஒரு கிராமத்து கதை. ஒரு குயவர் மண்ணை வடிவமைக்கிறார். அவசரப்பட்டால் பானை உடைந்துவிடும். அவர் மெதுவாக, அமைதியாக செய்கிறார். ஏன்? அவருக்கு தெரியும்,
அழுத்தம் தேவையே, ஆனால் அளவான அழுத்தம். பெற்றோர்களுக்கும் இதுதான். கண்டிப்பு தேவை, ஆனால் அவமானப்படுத்துதல் தேவையில்லை. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் 5 படிகள் படி. 1 கவனியுங்கள். எனக்கு கோபம் வருகிறது. படி 2 பேர் கொடுங்கள். இது கோபம், இது பயம், இது வருத்தம். படி 3 காரணம் கண்டுபிடியுங்கள். ஏன் இது வந்தது? படி 4 மூச்சு 3 ஆழ்ந்த மூச்சு. படி 5 பதில் உணர்ச்சியால் அல்ல, மதிப்புகளால் பதில் சொல்லுங்கள். ஃபேமிலி எக்ஸாம்பிள். ஒரு அம்மா குழந்தை பால் சிந்திவிட்டதால் கோபப்பட்டார், கத்தப் போனார். ஆனால் 10 வினாடி அமைதியாக இருந்தார். பிறகு சொன்னார், பரவாயில்ல, இதை எப்படி சுத்தம் செய்வதுன்னு சேர்ந்து கத்துக்கலாம். அன்றுக்கு ஒரு கிளாஸ் மட்டும் காப்பாற்றப்படவில்லை, ஒரு குழந்தையின் தன்னம்பிக்கையும் காப்பாற்றப்பட்டது. பிசினஸ் எக்ஸாம்பிள். ஒரு மீட்டிங். ஒரு ஊழியர் தவறு செய்தார். மேலாளர் அனைவருக்கும் முன்னால் திட்டலாம், அல்லது தனியாக அழைத்து புரிய வைக்கலாம். 2வது வழியை தேர்வு செய்த மேலாளரின் குழு அவரை அதிகமாக மதித்தது. ஏன்? மனிதர்கள் தவறை மறக்கலாம், அவமானத்தை மறக்க மாட்டார்கள். பிராக்டிக்கல் எக்ஸசைஸ். இன்று முதல் ஒரு புதிய பழக்கம். கோபம் வந்தால் உடனே பேசாதீர்கள். இந்த 3 வாக்கியங்களை மனதில் சொல்லுங்கள். நான் இப்போது உணர்ச்சியில இருக்கிறேன். நான் 10 வினாடி காத்திருக்கிறேன், அப்பிறகு பேசுகிறேன். இந்த 10 வினாடி உங்கள் வாழ்க்கையின் மிக மதிப்புமிக்க முதலீடாக இருக்கலாம். எமோஷனல் ஜர்னல். ஒவ்வொரு இரவும் ஒரு சிறிய குறிப்பேடு. அதுல எழுதுங்க, இன்னைக்கு நான் என்ன உணர்ந்தேன், ஏன் உணர்ந்தேன், அடுத்த முறை எப்படி இன்னும் அமைதியாக பதிலளிக்கலாம். 30 நாட்கள் கழித்து உங்களுக்கே உங்கள் உணர்ச்சிகளின் வரைபடம் கிடைக்கும். ஒரு ஆழமான கதை. ஒரு ஜென் ஆசானிடம் ஒருவர் கேட்டார், உங்களுக்கு கோபம் வராதா? அவர் சிரித்தார். வரும். அப்படின்னா? நான் கோபத்தை வீட்டுக்குள் வரவிடுவேன், ஆனா அத வீட்டோட ஓனராக்க மாட்டேன். ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ். ஆன்மீக கண்ணோட்டம். இது ஒரு ஆன்மீக பார்வை. வானத்தில் மின்னல் வருகிறது, இடி வருகிறது, மழை வருகிறது. ஆனால் வானம் அவற்றோடு சண்டையிடுவதில்லை, அவற்றை வரவிடுகிறது, போக விடுகிறது. நம் மனமும் உணர்ச்சிகளை பிடித்துக் கொள்ளாமல் கவனித்து விட கற்றுக்கொள்ளலாம். டெய்லி சேலஞ்ச். அடுத்த 7 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விதி. ரியாக்ஷன் இல்லை, ரெஸ்பான்ஸ் மட்டும். யாராவது கோபமாக பேசினால் நீங்கள் ஒரு ஆழ்ந்த மூச்சு, ஒரு சிறிய இடைவெளி, பிறகு அமைதியான பதில். இந்த பயிற்சி உங்கள் குடும்பம், வேலை, உறவுகள் எல்லாவற்றையும் மாற்ற ஆரம்பிக்கும். சமரி. இன்று நாம் கற்றது, உணர்ச்சிகளை ஒடுக்க வேண்டியதில்லை, புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் பின்னால் ஒரு தேவையோ அல்லது காயமோ இருக்கலாம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்பது உணர்ச்சியை மறுப்பது அல்ல, அதை விழிப்புணர்வுடன் வழிநடத்துவது. 10 வினாடி அமைதி பல ஆண்டுகள் நீடிக்கும் உறவுகளை காப்பாற்ற முடியும். உணர்ச்சிகளை எழுதும் பழக்கம் மன விழிப்புணர்வை ஆழப்படுத்தும். கியூரியாசிட்டி ஃபார் நெக்ஸ்ட் செக்ஷன். அடுத்த பகுதியில் மன அழுத்தம், அதை முழுமையாக அகற்ற முடியுமா அல்லது அதை ஆற்றலாக மாற்ற முடியுமா? ஸ்ட்ரெஸ் எப்படி உருவாகிறது? ஏன் சிலர் அழுத்தத்தில் உடைகிறார்கள், சிலர் வளர்கிறார்கள்? உடல், மனம், மூச்சு, இந்த 3ஐயும் இணைத்து மன அழுத்தத்தை குறைக்கும் நடைமுறை பயிற்சிகள். பார்ட் 4 தொடரும். உலகத் தரமான வெபினார் ஸ்கிரிப்ட். பார்ட் 4 செக்ஷன் 3. தலைப்பு: மன அழுத்தம், அதை அழிக்க வேண்டியதில்லை, ஆற்றலாக மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். முற்றிலும் புதிய ஒரிஜினல் வெபினார் ஸ்கிரிப்ட். மனவியல், நரம்பியல் அறிவியல், நடைமுறை வாழ்க்கை மற்றும் மன அமைதி பயிற்சிகளை அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கப்பட்டது. சினிமேட்டிக் ஓப்பனிங். ஒரு வயலின் கலைஞர் மேடையில் நிற்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள். நிகழ்ச்சி ஆரம்பிக்க இன்னும் 2 நிமிடம். அவருடைய இதயம் வேகமாக துடிக்கிறது, கைகள் லேசாக நடுங்குகின்றன, மூச்சு வேகமாகிறது. ஒரு சிறுவன் கேட்டான், சார், உங்களுக்கு பயமா? அவர் சிரித்தார். ஆமாம். சிறுவன் ஆச்சரியப்பட்டான். அப்படின்னா எப்படி இவ்வளவு நன்றாக வாசிக்கிறீர்கள்? அவர் மெதுவாகச் சொன்னார், நான் பயத்தை எதிரியாக பார்க்கவில்லை, அதை என் இசைக்கான ஆற்றலாக மாற்ற கற்றுக்கொண்டேன். நண்பர்களே, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் எப்போதும் எதிரி அல்ல, அதை புரியாமல் வாழ்வதுதான் பிரச்சினை. ஒரு முக்கியமான கேள்வி. ஒரே வேலை, 2 மனிதர்கள், ஒருவர் சிரித்தபடி செய்கிறார், மற்றொருவர் சோர்ந்து செய்கிறார். வேலை ஒன்றுதான் அப்படின்றா. வித்தியாசம் எங்கே? வேலையில இல்லை, வேலையை பார்க்கும் மனப்பார்வையில.
ஒரு உணர்ச்சிமிக்க கதை. ஒரு மருத்துவமனையில் 2 செவிலியர்கள். இருவரும் 12 மணி நேரம் வேலை செய்கிறார்கள். ஒருவர் தினமும் சொல்கிறார், நான் களைத்துப் போயிட்டேன். மற்றொருவர் சொல்கிறார், இன்று ஒரு உயிருக்கு உதவினேன். வேலை ஒன்றுதான், அனுபவம் வேறு. ஏன்? அர்த்தம் மாறியதால். ஸ்ட்ரெஸ் எப்படி உருவாகிறது? ஒரு நிகழ்வு. அதைப் பற்றிய நமது விளக்கம். உடலின் பதில். மன அழுத்தம். உதாரணம், மீட்டிங். ஒருவர் நினைக்கிறார், இது ஒரு வாய்ப்பு. மற்றொருவர் நினைக்கிறார், இது ஒரு ஆபத்து. உடல் 2 விதமாக பதிலளிக்கும். சைக்காலஜி இன்சைட். மன அழுத்தம் வெறும் வேலை அதிகம் இருப்பதால் வருவதில்லை. அடிக்கடி இந்த 3 காரணங்களால் வருகிறது. 1. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம். 2. ஓய்வு இல்லாத வாழ்க்கை. 3. உதவி கேட்காமல் எல்லாவற்றையும் தனியாக சுமப்பது. ஆடியன்ஸ் ரிஃப்ளெக்ஷன். ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கும் ஸ்ட்ரெஸ்ல நினைச்சு பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் அருகில் இந்த 3 வார்த்தைகளில் ஒன்றை எழுதுங்கள். மாற்ற முடியும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், விட வேண்டும். இந்த 3 பிரிவுகள் மன அழுத்தத்தை பாதியாக குறைக்கும். ஒரு சின்ன சிரிப்பு. ஒருவர் சொன்னார், எனக்கு ஓய்வெடுக்க நேரமே கிடையாது. நான் கேட்டேன், போன் ஸ்கிரீன் டைம் எவ்வளவு? அவர் மெதுவாகச் சொன்னார், 5 மணி நேரம். சிறிய சிரிப்பு. சில நேரங்களில் நமக்கு நேரம் இல்லை, கவனம் இல்லை. அறிவியல் விளக்கம். மன அழுத்தம் நீண்ட காலம் தொடர்ந்தால் உடல் எப்போதும் ஆபத்தில் இருப்பது போல செயல்பட ஆரம்பிக்கும். அதனால தூக்கம் பாதிக்கப்படும், கவனம் குறையும், எரிச்சல் அதிகரிக்கும், உடல் சோர்வு வரும். அதனாலதான் மன அமைதி என்பது ஆடம்பரம் அல்ல, ஆரோக்கியத்தின் ஒரு பகுதி. ஒரு கிராமத்து கதை. ஒரு விவசாயி 2 மாடுகளை வைத்திருந்தார். ஒன்றை மட்டும் தினமும் வேலை செய்ய வைத்தார். ஓய்வே இல்லை. சில மாதங்களில் அது பலவீனமானது. மற்ற மாட்டிற்கு வேலையும் கொடுத்தார், ஓய்வும் கொடுத்தார். அது பல வருடங்கள் ஆரோக்கியமாக இருந்தது. நண்பர்களே, இயற்கையே சொல்லுகிறது, வேலைக்கும் ஓய்வுக்கும் சமநிலை தேவை. த 90-10 பிரின்சிபல். வாழ்க்கையில் 10% என்ன நடக்கிறது? 90% அதற்கு நாம் எப்படி பதிலளிக்கிறோம்? மழை பெய்வது 10%. அதை பார்த்து நாள் முழுக்க கோபப்படுவது 50%. பிசினஸ் எக்ஸாம்பிள். ஒரு நிறுவனத்தில மின்சாரம் போய்விட்டது. முதல் மேலாளர் அனைவரிடமும் கோபப்பட்டார். 2வது மேலாளர் சொன்னாரு, சரி, இந்த நேரத்துல நம்மளுடைய அடுத்த திட்டத்தை பேசலாம். 2 மனங்கள், ஒரே பிரச்சனை, 2 முடிவுகள். பிராக்டிக்கல் எக்ஸர்சைஸ். ஸ்டாப் டெக்னிக். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் இந்த 4 படிகளை பின்பற்றுங்கள். எஸ், ஸ்டாப், நிறுத்துங்கள். டி, டேக் அ பிரெத், ஒரு ஆழ்ந்த மூச்சு. ஓ, அப்சர்வ், என்ன நடக்கிறது உடலில், மனதில். பி, ப்ரொசீட், அமைதியாக. அடுத்த சிறிய சரியான செயலை செய்யுங்கள். எனர்ஜி ஆடிட். இப்போது ஒரு காகிதம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 பத்திகள் என்னை சோர்வடைய வைப்பவை. தேவையற்ற வாதம். அதிக மொபைல். ஒப்பீடு. தள்ளி போடுதல். என்னை ஆற்றலுடன் வைத்திருப்பவை. நல்ல தூக்கம். நடைப்பயிற்சி. குடும்ப உரையாடல். தியானம். நல்ல புத்தகம். இந்த பட்டியலை தினமும் பாருங்கள். ஒரு ஆழமான கதை. ஒரு மர வெட்டுபவர் 8 மணி நேரம் வேலை செய்தார். மற்றொருவர் 6 மணி நேரம் வேலை செய்தார். ஆனால் 2வது நபர் அதிக மரங்களை வெட்டினார். ஏன்? ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 5 நிமிடம். கோடரியை கூர்மையாக்கினார். நண்பர்களே, நீங்களும் கோடரியை கூர்மையாக்க வேண்டும். அதுதான் ஓய்வு, படிப்பு, தியானம், உடற்பயிற்சி. டெய்லி ரீசெட் ரிச்சுவல். ஒவ்வொரு நாளும் 10 நிமிடம். 2 நிமிடம் ஆழ்ந்த மூச்சு, 3 நிமிடம் அமைதி, 3 நிமிடம் நன்றி, 2 நிமிடம் நாளைய திட்டம். இந்த 10 நிமிடம் மீதமுள்ள 23:50 நிமிடத்தின் தரத்தை மாற்றும். ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ். ஆன்மீக கண்ணோட்டம். இது ஒரு ஆன்மீக பார்வை. வில்லில் அம்பை தொலைவில் செலுத்த முதலில் பின்னால் இழுக்க வேண்டும். அதேபோல் வாழ்க்கையில் சில நேரங்களில் அழுத்தம் இருப்பது முன்னேற்றத்திற்கான தயாரிப்பாக இருக்கலாம். ஆனால் வில்லை எப்போதும் இழுத்தபடி வைத்தால் அது உடைந்துவிடும். அதனால்தான் விடுவிப்பதும் வாழ்க்கையின் ஒரு ஞானம். சமரி. இன்று நாம் கற்றது, மன அழுத்தம் எப்போதும் எதிரி அல்ல. நிகழ்வுகளை விட அவற்றைப் பற்றிய நமது விளக்கமே ஸ்ட்ரெஸ்ஸை அதிகரிக்கிறது. வேலைக்கும் ஓய்வுக்கும் சமநிலை அவசியம். ஸ்டாப் டெக்னிக் மன அழுத்தத்தை
உடனடியாக குறைக்க உதவும். தினசரி 10 நிமிட மன ரீசெட் நீண்டகால மன ஆரோக்கியத்தை உருவாக்கும். கியூரியாசிட்டி ஃபார் நெக்ஸ்ட் செக்ஷன் அடுத்த பகுதியில. அமைதியான மனம் தினமும் 15 நிமிடத்தில் உருவாக்கும் காலை மற்றும் இரவு நடைமுறை. மார்னிங் மென்டல் ரூட்டீன், ஈவினிங் இமோஷனல் டீடாக்ஸ். குடும்பம், வேலை, தொழில், மாணவர்கள் அனைவருக்கும் பொருந்தும். தினசரி மன அமைதி முறை, நடைமுறை கைடட் ரிஃப்ளெக்ஷன். இவற்றுடன் பார்ட் 4 மேலும் ஆழமாக தொடரும். பார்ட் 4 தொடரும்.